கேவலம் அந்த மாரிக்கு பயந்து நான் ஓடி ஒளியணுமா? அதுக்கு பதிலா அந்த மாரியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம். இந்த ஹாசினிய தூண்டிலா வச்சு அந்த மாரிய வர வச்சு நான் நினைச்சதை முடிச்சிடுறேன். ஹாசினி, எங்க போயிட்டு இருக்க? சீக்கிரமா கார்ல ஏறு. என்னாச்சு ஜாஸ்மின்? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கா? மாரி கீழே விழுந்து வயித்துல அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா. ஐயோ, மாரி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்னாச்சு? ஹாஸ்பிடலுக்கு போய் பார்த்தாதான் தெரியும். எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு போயாச்சு. நானும் ஹாஸ்பிடலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா கார்ல ஏறு, நம்ம போயிடலாம். சீக்கிரம் ஏறு. சரி. மாரிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் எப்படி பதறி போய் கார்ல ஏறி உட்காந்துட்டா. இதுவே எனக்கு பாதி வெற்றிதான். சீக்கிரம் போ. போலாம் போலாம். ஜாஸ்மின், மாரிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது இல்ல? ஒண்ணுல ஹாசினி, ஒண்ணும் ஆயிருக்காது. போயிடலாம், இரு. சீக்கிரமா போயிடலாம். மாரி குழந்தைக்கும் மாரிக்கும் ஒண்ணும் ஆகக்கூடாது. கடவுளே. சிஸ்டர், உங்க தாய் பாசத்தை காட்டி எப்படியோ நம்ம பியூட்டி கியூனை எஸ்கேப் ஆக வச்சிட்டீங்க. நாமளும் எஸ்கேப் ஆயிட்டோம். அம்மா, ஜாஸ்மின் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? என்ன மெசேஜ்? இதோ பாக்குறமா, பாரு. சாரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? சாரியா? ஆமா. எதுக்கு சாரி? எனக்கும் புரியல. நீ போன் பண்ணு. சரிம்மா. மாரி, மாரி, ஜாஸ்மின் இல்ல சூர்யா. இன்ஸ்பெக்டர் சார், வீடு ஃபுல்லா தெரியாச்சு சார், எங்கேயுமே இல்லை. இதைத்தானே நாம அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்தோம். கேட்டானுங்களா? மேடம், இவ்வளவு நேரம் இவங்க கேட்டாங்க, நீங்க உண்மையை சொல்லல. இப்ப இன்ஸ்பெக்டர் நான் கேக்குறேன், அந்த ஜாஸ்மினை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. அது சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க டாக்டர். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். நான் கிளம்பலாமா? ஓகே டாக்டர், நீங்க கிளம்புங்க. கூப்பிடும்போது வந்தா போதும். சரிங்க சார், நான் வரேன் சூர்யா. டாக்டர், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வரேன். மேடம், இப்ப நீங்க உண்மையை சொல்லல, அப்புறம் உங்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டி வரும். இன்ஸ்பெக்டர், என் அம்மாவுக்கு எதுவும் தெரியாத இவங்க இத்தனை நாளா ஜாஸ்மினை நம்பி ஏமாந்துருக்காங்க. ஆமாங்க இன்ஸ்பெக்டர் சார், எங்க சிஸ்டர் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவங்க. அதனால அந்த ஜாஸ்மினை நம்பிட்டாங்க. இல்ல மகளே? மாமா, ஜாஸ்மின் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா? உண்மையை சொல்லுங்க. ஐயோ மாப்ள, சிஸ்டர் கிட்டயே சொல்லாதவ என்ன மதிச்சா என்கிட்ட சொல்லிட்டு போறா. கண்டிப்பா எனக்கு எதுவும் தெரியாது மாப்ள, கோத்துக்கிட்டு விட்டுறாத.
ஜாஸ்மின் ஜாஸ்மின் ஹாய் சூர்யா, சௌக்கியமா? நல்லா இருக்கியா? ஓ ஆமால, உன் டென்ஷன் புரியாம நான் பாட்டுக்கு உன்னோட சௌக்கியத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எங்க மாறி இருக்காளா? அந்த மாரிக்கு ஒரு அருமையான காட்சி காட்டுறேன்னு சொல்லிருந்தல, இப்ப காட்டுறேன், பாக்க சொல்லு. ஜாஸ்மின் ஹாஸ்னி ஜாஸ்மின் ஹாஸ்னி ஹாசினி அக்கா, ஹாஸ்னி ஹாசினி அக்கா. ஹாசினியா? உன் அருமை பொண்டாட்டி மாறி மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் இந்த அருமையான காட்சியை பார்க்கணும், எல்லாருக்கும் காட்டு. தெரியல சிஸ்டர். ஹாசினி அக்கா, ஹாசினி அண்ணே என்னண்ணே? போமாப்ல. ஜாஸ்மின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாசினி என்னோட ஒய்ஃப். கூல். உன் வைஃப நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ரொம்ப பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். ஜாஸ்மின் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. நோ, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். இத்தனை நாளா அந்த மாறிக்கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு தான் ஜெயிக்க போறேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு உன் பொண்டாட்டி சாகணும், இல்ல இந்த ஜாஸ்மின் சாகணும். உன் உடன் பிறக்காத சகோதரி மாறி ஆன் தி வே. மாடத்தியம்மா, இந்த வீட்டோட 2 மருமகள்களும் நல்லபடியா திரும்பி வரணும். அவங்கள ஆபத்துல இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. அவ வந்ததும் நீ போலாம். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாறி அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணா? ஏய், இல்ல நல்லாவே இருக்க மாட்டேடி. நாசமாதான் போ. மாரிய நான் ஏன் பழி வாங்க துடிக்கிறேன்னு கேட்டல? ஏன் நான் சூர்யா கிட்ட வீடியோ கால்ல பேசினேனே, அத கேட்டல? உன்கிட்ட வேற தனியா சொல்லணுமா? தானே ஜாஸ்மின், மாறி இப்போ பாயு வயிறுமா இருக்கா. அதுக்காக வந்து மாறி விட்டுரு ப்ளீஸ். நான் முதல்ல அழிக்கணும்னு நினைக்கிறதே மாறி வயித்துல இருக்கிற குழந்தைய. ஏய், நீ ஒரு பொண்ணு தானடி? உன் மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஏய், ஏன் வயித்துல இருந்த கருவைய அழிச்சவனா?
இறக்கத்தை பத்தி எல்லாம் நீ என்கிட்ட பேசாத. வயித்துல இருக்கிற கருவை கொலை பண்ணியா? ஏய், என்ன சொல்ற நீ? எப்போ அதெல்லாம் நடந்துச்சு? இதுக்கே இப்படி ஷாக்கான எப்படி ஹாசினி? எனக்கு இன்னொரு பக்கமே இருக்கு. கருவுல இருந்த குழந்தைய மட்டும் இல்ல, இன்னும் 3 கொலை பண்ணிருக்கேன். கொலை பண்ணிருக்கியா? ஆமா. என் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருந்த அந்த ராசாத்திய முதல்ல கொலை பண்ண. அதுக்கப்புறம் மாரிக்கு துணையா வந்த ராசாத்தி அண்ணனையும் கொலை பண்ண. அடி பாவி! என் சந்தோஷமான வாழ்க்கைக்கு யாரு குறுக்க வந்தாலும் நான் அவங்கள உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். இந்த மாரிய மட்டும்தான் இத்தனை நாளா என்னால எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு அதுவும் பண்ண போறேன். அவளை கொல்ல போறேன். ஏய், சீ! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ ஒரு பேய்! தாரா ஆண்டி அரவிந்த் முகத்துக்காக தான் உன்னை விடுறேன். இல்ல மாரியோட சேர்த்து உன்னையும் கொண்டு போட்டுருவேன். ஜாஸ்மின்! மாரி! மாரி! ஜாஸ்மின்! அவளை விடு! தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அவளை விட்டுடு ஜாஸ்மின். டேய், அவளை இழுத்துட்டு போங்கடா. விடுங்கடா! மாரி! மாரி, தப்பிச்சு வந்துரு! வாடா. மாரி! 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 ஏய், எங்க வர? ஏய், வா. என்ன அப்படி பாக்குற? இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் சாவ நினைச்சு உனக்கு பயமே இல்லையா? பயந்திருந்தா நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி நான் வந்திருப்பேனா? மரண பயம் எப்படி இருக்கும்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன்டி. சூர்யா கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் நீதான். மாரி ஆபத்துல விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வீட்டுக்கு போறது? நீ உயிரோட இருக்க கூடாது. உன்னை கொல்லணும். உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன் வயித்துல வளர குழந்தைய கொல்லணும். அந்த ஜாஸ்மினை சும்மாவே விடக்கூடாது. அவளை அப்படியே அடிச்சு போட்டுட்டு மாரிய காப்பாத்தணும். அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்கக்கா. அக்கா, வாங்கக்கா. போயிடு. அக்கா, இங்கிருந்து போயிடு. மாரி, இங்கிருந்து தப்பிச்சு போயிடு. போயிடு. அக்கா! 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 ஹாசினி அக்கா! அக்கா! ஏய், உன்னை மட்டும்தான் நான் கொல்லணும்னு நினைச்சேன். அநியாயமா இவ செத்துட்டா. இவ சாவுக்கு நிச்சய பொறுப்பு நான் கிடையாது, நீதான். உன்ன துப்பாக்கியால சுட்டா நீ உடனே செத்துருவ.
இப்போ நீ சாக கூடாது. இத்தனை நாளா உன்னால நான் வேதனைய அனுபவிச்ச மாதிரி நீ அணு அணுவா வேதனையில துடிச்சு சாகணும். ஏய் அக்கா. இவள புடிச்சு கட்டுங்கடா. சரிக்கா. அக்கா வாங்க. ஹாசினி அக்கா வா. ஏய் புறா. என்ன விடுங்க. ஏய் வா. ஹாசினி அக்கா போய் கட்டுங்க. ஹாசினி அக்கா விடுங்க. அக்கா 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 டேய், இந்த சொல்யூஷன்லாம் பத்தாது. இருக்கிற சொல்யூஷன் எல்லாத்தையும் ஊத்துங்கடா. சரிக்கா. போங்க. அப்ப என்ன கொன்னுட்டு இப்போ மாரிய கொல்ல பாக்குறியா? என்னோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு மாரியோட வாழ்க்கையையும் அழிக்க பாக்குறியா? இதுக்கு மேலையும் உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன்டி. கொல்லாம விட மாட்டேன்டி. ஓடி அண்ணே சார் நீங்க போய் பாடி வந்துச்சான்னு பாருங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் அந்த ஃபார்மும் பெண்ணும் கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க போங்க. சீக்கிரமா பாடி. ஓகே.
மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ம். உனக்கு மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும்னு பூ வாங்கிட்டு வந்த அழகு தேவதை. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த மாரிய நான் சும்மா விட மாட்டேன் ஜாஸ்மின். பழிக்கு பழி வாங்குவேன். சார் வேற யாரும் வர வேண்டியது இருக்கா? கடைசியா முகத்தை ஒரு தடவை பாத்துக்கிறீங்களா? வேண்டாம். இந்த நிலைமையில நான் இவளை பார்க்க விரும்பல. ஐயா. சரிங்க. எரியிற இந்த நெருப்பு மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த மாரிய பழி வாங்கி உன் ஆசைய நான் நிறைவேற்றுவேன் ஜாஸ்மின். பாத்துக்கா, வலிக்க போகுது. ஏன் வலி இருக்கட்டும் மாறே, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க தான் என்ன காப்பாத்திட்டீங்கல்ல. பாத்தீங்களா சிஸ்டர், உடன்பிறவா சகோதரிகளோட சென்டிமெண்ட. குண்டடிபட்டு படுத்து கிடக்கிற உன் மருமக கல்லு குண்டாத்தான் இருக்கிற மாரிய பார்த்து நல்லா விசாரிக்கிறான். என்ன கொடுமை சிஸ்டர் இது. அம்மா, நான் தான் உங்களை போக சொல்லி அனுப்பி வச்சேனே, அப்புறம் எதுக்காகக்கா நீங்க திரும்பி வந்தீங்க? என்ன மாதிரி நீ இப்படி கேட்டுட்ட? ஜாஸ்மின் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக நீ உன் வயித்துல இருக்கிற குழந்தை பத்தி கூட யோசிக்காம என்ன தேடி வந்த. அப்படிப்பட்ட உன்னை ஆபத்துல விட்டுட்டு நான் மட்டும் எப்படி மாறி வர முடியும்? நீ வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அக்கா அக்கான்னு என் மேல பாசமா இருப்பல்ல. நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு உனக்காக நான் உசுறு கூட கொடுப்ப மாறி. நான் போனா கூட என் ஒரு உயிர் மட்டும்தான் போவும். ஆனா நீ போயிட்டா 2 உசுர மாறி. அதுவும் நம்ம குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்க. நான் மட்டும் இல்லக்கா, இப்போ நீங்களும் 2 உசுறுதான். என்ன மாதிரி சொல்ற? ஆமாக்கா, நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க. நீங்க மயக்கத்துல இருக்கும்போது டாக்டர் வந்து நீங்க கன்சீவ் ஆன சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. ஆமா ஹாசினி, இப்ப நம்ம குடும்பத்துல மாரி, நீ, ஸ்ரீஜா 3 பேரும் கன்சீவா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கே. எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. ஆமா மாறி, அந்த ஜாஸ்மின் என்ன ஆனா? அவ நமக்காக ஏற்பாடு பண்ண நெருப்புல அவளே விழுந்து எரிஞ்சு கருகி போயிட்டாக்கா.
ஜாஸ்மினால இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஹாசினி, ஆஹா, இது என்னடா புது கூத்து? என்ன மன்னிச்சிரு. என்ன மாறி, உன் அத்தையே உனக்கு குழந்தையா பிறக்க போறாங்கன்னு சொல்ற, அப்படியே இருந்தும் உன் முகத்துல சந்தோஷத்தையே காணும். இல்லக்கா, எனக்கு அந்த ஜாஸ்மின் ஞாபகமாவே இருக்கு. ஜாஸ்மின் எப்படியாவது நல்லவள் ஆயிடுவா, அவ கண்டிப்பா திருந்திடுவா, அவ நல்லபடியா வாழ்வான்னு நினைச்சு நான் முருகன் மாமாவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவ கடைசி வரைக்கும் திருந்தி வாழாமலே போயிட்டா. இப்போ முருகன் மாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவரு ஊருக்கு போயிருக்காரு. அவரு வந்த உடனே ஜாஸ்மின் இறந்தத எப்படி ஏத்துக்க போறாருங்கிறதே எனக்கு தெரியல. அவருக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். இப்போ அதுதான் எனக்கு யோசனையா இருக்குக்கா. விதிப்படிதான் நடக்கும் மாறி. ஜாஸ்மினை திருத்த எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா அது முடியல. ஜாஸ்மின் கெட்டதை செஞ்சா, கெட்டதை போய் அடைஞ்சிட்டா. நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத மாறி. உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு துணையா நிப்பேன். சரிங்கக்கா. தேவி அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னும் 5 மாசத்துல நீங்க பிறக்க போறீங்க. உங்களுக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நீங்க நல்லபடியா பிறந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணும். மாரி, மாரி, என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? மாரி, ஆட்டோ ரெடி, போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார், இதோ வந்துடுறேன். சரி. ஏய் மாரி, என்னாச்சு? வலிக்குதா? ஒண்ணும் இல்ல, வயித்துல இருக்கிற குட்டி தேவி அம்மா என்ன உதைக்கிறாங்க ஹஸ்பண்ட் சார். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, அம்மா கிட்ட ஏன் உதைச்சிங்கன்னு கேக்குறேன். மா, ஏன் மாரி உதைக்கிறீங்க? ஓ அப்படியா? ஓகேமா. மாரி, நீ போய் சொல்ற. இல்ல, குட்டி தேவி அம்மா உதைச்சாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என் ஆசை மருமகளை நான் எப்படி உதைப்பேன்? நிஜமா கர்ப்பமா இருக்கிறத விட இந்த மாதிரி பேட கட்டி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். என்ன பண்றது? எல்லாம் நானா தேடிக்கிட்டது. எனக்கு தேவைதான். பாத்து பாத்து ஹாசினி, மெதுவா வா. பொறுமையா வா, என்ன அவசரம்? பாத்து வா ஹாசினி, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மெதுவா 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 வா. பொறுமையா வா. பாத்தியா சுஜாதா, அரவிந்த் எப்படி மாறிட்டான்னு? அப்பாவாயிட்டான்ல மாமா, அதான் பொறுப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்பவே எப்படின்னா குழந்தை பொருந்ததும் பாரு, அரவிந்த் கிட்ட இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் வரும். ஆமா மாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கடா இன்னும் அழைப்பு வரலையேன்னு பார்த்தேன். ஸ்ரீஜா, அத்தை, இதோ வந்துட்டேன். இவங்களை எப்படிதான் சமாளிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஸ்ரீஜா, என்னாச்சு அத்தை? எதுக்கு எதுக்கு இவ்வளவு வேகமா படி இறங்குற? வயித்துல குழந்தை இருக்கு, மறந்துட்டியா? கால் ஏதாவது தடுக்கி கீழே விழுந்து வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது?
பார்த்து மெதுவா கவனமா இறங்கி வரணும். நீங்க கூப்பிட்டீங்கன்னு அவசரமா வந்த அத்தை. நான் மெதுவாவே வரேன். கூப்பிட்டா இப்படிதான் வருவாங்களா? மெதுவா வா. இவ உண்மையா மாசமா இருக்கா. இவளுக்கு பிரச்சனை இல்ல, நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். மெதுவா. வா. ஸ்ரீஜா, நீ ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அத்தை எடுத்துக்கிட்டேன் அத்தை. அப்ப வா, நாம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை, போலாம். வா போலாமா? போலாம் ஹாசினி. செக்கப்லாம் முடிஞ்சுதா? சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுங்க, நான் மாத்தி வைக்கணும். இந்தாங்க ரிப்போர்ட். இந்தாங்க. மேடம், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, எங்க அத்தை வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஏரியாவுல கொசு தொல்லை வேற அதிகமாயிருச்சு. கொசு கடி தாங்க முடியல. கார்ப்பரேஷன்ல சொல்ல வேண்டியதை எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? காரணமா தான் மேடம் சொல்றேன். என்ன காரணம்? நீங்க எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அது இப்ப இருக்க வாடகை வீடை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வீடா, சொந்த வீடா வாங்கிட்டு போயிடலாமேன்னு ஒரு யோசனை. வெரி குட், நல்ல யோசனை தான். அப்படியே பண்ணுங்க. நான் வரேன். மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? இன்னும் ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமா மேடம், வீடு கூட பார்த்து பேசிட்டோம். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு 30 லட்சம் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுவோம். என்னது? 30 லட்சமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி திடீர்னு 30 லட்சம் கேட்டா எப்படி? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நாங்க ஒன்னும் எங்களுக்காக கேக்கல, வயித்துல வளர்ந்துட்டு இருக்க உங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக தான் கேக்குறோம். ஆமா மேடம், நாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெத்து உங்ககிட்ட குடுக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். இன்னும் சொல்ல போனா உங்க குழந்தைக்காக தானே கேக்குறோம். நீங்க சொல்ற லாஜிக்லாம் ஓகே. அதுக்காக திடீர்னு 30 லட்சம் கேட்டா நான் எங்க போவேன்? எப்படி ரெடி பண்ணுவேன்? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நாங்க 75 லட்சம் ரூபாய்க்கு டீல் பேசியிருக்கோம். அதுல இருந்து தானே 30 கேக்குறோம். பேசின தொகைக்கு மேல நாங்க ஒண்ணும் கேட்கலையே. பேசின தொகையை விட அதிகமா கேக்குறீங்கன்னு நானும் சொல்லல. 3 மாசத்துக்கு முன்னாடி தானே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அதுக்குள்ள 30 லட்சம் கேட்டா என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? இங்க பாருங்க மேடம், அது உங்க பிரச்சனை. இன்னும் 3 நாள்ல எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட் அது இதுன்னு எதுவும் கிடைக்காது, குழந்தையும் கிடைக்காது. அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் முடிவு எடுக்காதீங்க. முடிவு எங்க கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. பண்ணியாச்சுமா. என்னப்பா சொன்னாங்க? குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. 3 பேருக்குமே 5 மாசத்துக்கு மேல ஆகுது. அதனால நாளைக்கு கோவில்ல வச்சு 3 பேருக்குமே வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணிடலாமா? என்னப்பா சொல்ற? சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். மாரி, உனக்கு இதுல சம்மதம் தானே? கோவிலுக்கு நீ வருவல்ல? கண்டிப்பா வருவா அத்தை. நீங்க விருப்பப்பட்டு கூப்பிடும் போது நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அப்போ நாளைக்கு கோவில்ல எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி வச்சிடுறேன். சரிங்க அத்தை, சந்தோஷமா பண்ணுங்க. அத்தை, என் வயித்துல காதை வச்சு கேளுங்களேன். உள்ள இருக்கிற உங்க பேத்தி என்ன பண்றான்னு உங்களுக்கே தெரியும்.
5 மாசம் ஆயிடுச்சுல, கை காலெல்லாம் அசைச்சு உதைக்கதான் செய்யும். அது மட்டும் இல்ல அத்தை, பேச கூட செய்யும். காது வச்சு கேட்டு பாருங்களேன். அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாறி வயித்துல வந்து பிறக்க போறேன்டி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மா அதான் மாறி ஆசைப்பட்டு கேக்குறாள்ல, காதை வச்சு கேளுங்கம்மா. நான் தான் தேவி. இன்னும் கொஞ்ச மாசத்துல நான் வெளியே வர போறேன். வெளியே வந்து உன்னை வதம் பண்ண போறேன். என்ன அத்தை, குழந்தை பேசிச்சா? பேசிச்சு. ஓ, அந்த சந்தோஷத்துலதான் வாயடைச்சு போயிட்டீங்களோ? சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். மாறி வா போலாம். சரி, நாங்க கிளம்புறோம். வரோம். நாங்க வரோம்க்கா. பாய். சார் வணக்கம் சார். வாங்க. வணக்கம். என்ன ஸ்ரீதர், திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன். வக்கீல் சார், உள்ள வாங்க. வாங்க. ஓகே சார். வணக்கம் மேடம். வணக்கம். நான் சொன்னபடி டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கல்ல? ரெடி பண்ணிட்டேன் மேடம். என்ன டாக்குமெண்ட் ஸ்ரீதர்? சொல்றேன், இருங்க. டாக்குமெண்ட் கொடுங்க. ஓகே மேடம். உனக்கு நாமம் போட வந்துட்டான். இந்தாங்க மேடம். அரவிந்த், இதுல வந்து கையெழுத்து போடு. வக்கீல் சார், கையெழுத்து போடுறதுக்கு முதல்ல பேனாவை கொடுங்க சார். தோத்தரேன். போ மாப்பு, போ போய் கையெழுத்து போட்டு திருப்பதிக்கு கிளம்பு. கோயிந்தா கோயிந்தா. எல்லாம் போச்சு. மேடம், மாப்ள நீங்களும் சைன் பண்ணுங்க. போட்டது முதல்ல நன்றி மாப்ள. மல்லமாவா. வாய கட்டி வயத்த கட்டி ஏமாத்துறதெல்லாம் போயிடுச்சு. கேட்ட இல்ல ஸ்ரீதர், என்ன டாக்குமெண்ட்னு? சூர்யா அரவிந்த் பேருக்கு எழுதி கொடுத்த மொத்த சொத்தையும் திரும்பவும் சூர்யா மாறி பேருக்கு மாத்தி எழுதிட்டோம். அது மட்டும் இல்லங்க, என் பேர்ல இருந்த சொத்தையும் சூர்யா மாறி பேருக்கு மாத்தி எழுதிட்டோம். எங்க குடு. இந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மூத்த மருமக மாறி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல நாம எல்லாரும் தான் அவளுக்கு துணையா இருக்கணும். அதனால இந்த சொத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து சூர்யாவையும் மாரியையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். சொல்லுங்க சார். உங்க வீட்ல திருடு போன அந்த பாரம்பரிய நகை விஷயமா? இன்ஸ்பெக்டர் சார், திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? திருட்டு நகைங்களை வாங்குற ஒரு சில சேட்டு கடைங்க இருக்கு. அதுல விசாரிச்சப்போ ஒரு கடையில மட்டும் உங்க வீட்டு பாரம்பரிய நகை இருந்துச்சு. நகையை கொண்டு வந்து வச்சது யாருன்னு சேட்டு சொன்னாரா? சொன்னாரு சார். 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு ஒரு லேடி தான் நகையை கொண்டு வந்து வச்சு பணத்தை வாங்கிட்டு போனதா சொன்னாரு. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? பணம் வாங்கிட்டு போனவங்க பேர் சொன்னாங்களா? சொன்னாரு மேடம். அந்த லேடி பேரு ஸ்ரீஜா. ஸ்ரீஜா நான் சொன்னாங்க. ஆமா மேடம், அவங்க போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. சார், இவங்க தான் ஸ்ரீஜாவா? இவங்களோட உண்மையான பேர் அதானா? நல்லா விசாரிச்சீங்களா? நல்லா விசாரிச்சிட்டேன் சார். இவங்க திருட்டு தொழில் செய்யறவங்க கிடையாது. கண்டிப்பா இவங்க உங்க வீட்டு நகையை எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி நகை அவங்க கைக்கு போச்சு? உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் நகையை இவங்க கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. சார், நகையை கொடுத்தது ஆனா பொண்ணான்னு சொன்னாங்களா? சொன்னாங்க சார். அது ஒரு பெண். அது வேற யாரும் இல்ல, அது தாராவோட மருமக ஸ்ரீஜா. அவங்க தான் நகையை கொண்டு வந்து கொடுத்து கடையில வைக்க சொல்லிருக்காங்க. இதுல உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு. அதான் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன் சார். ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா எதுக்காக அவங்க கிட்ட நகையை கொடுத்து கடையில வச்சு பணம் வாங்க சொல்லணும்? ஒரு நிமிஷம் அந்த போட்டோவை காமிங்க சார். இந்தாங்க பாருங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர் சார். ஆனா இதுக்கு மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும். இனிமே நாங்க பாத்துக்கிறோம் இன்ஸ்பெக்டர் சார். ஓகே மேடம், நான் வரேன் சார். வரேன். தேங்க்ஸ் சார். மாரி, இந்த போட்டோல இருக்கிறவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க எல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார். அந்த போட்டோல இருக்கிறவங்க ஸ்ரீஜா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசிட்டு இருந்ததை நான் பாத்திருக்கேன். எல்லாத்துக்கும் மாறிதான் போல. அத்தை, நீங்க திடீர்னு வந்து சொத்தை எழுதி கொடுத்து இவ்ளோ பாசமா நடந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அத்தை. கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க நாங்க வந்திருக்கோம். இப்ப வந்து வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி அத்தை வர முடியும்? தேவி அக்கா தான் உன் வயித்துல வந்து பிறக்க போறாங்க. அக்கா அவங்க வீட்லயே பிறந்தாதானே நல்லா இருக்கும். இந்த வீடும் தேவி அம்மா வீடு தானே. பொடி வச்சே பேசுறாளே. இந்த வீட்ல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தேவி அம்மா இந்த வீட்ல தான் பிறக்கணும்னு நான் ஆசையா இருக்கேன். அதுக்காக நான் எப்பவும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்லாம் சொல்லல. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையோட கண்டிப்பா அங்க வருவேன் அத்தை. அத்தை, எனக்கு எதிரா நீங்க ஏதோ திட்டம் போட்டுதான் இப்போ இங்க வந்து பாச வலைய விரிச்சு பாக்குறீங்க. ஆனா நீங்க விரிச்ச வலையில நான் சிக்க மாட்டேன். நான் விரிச்ச வலையில விழாம நீ வேணா இப்ப தப்பிச்சிருக்கலாம். ஆனா எப்பவுமே தப்பிக்க முடியாது. நீ வீட்டுக்கு வருவ, நான் வர வைப்பேன். எனக்கு துணையா இருந்த ஜாஸ்மினோட சாவுக்கு காரணமா இருந்த ஒன்ன நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் என்ன பிளான் போட்டாலும் என்னையும் என்னோட வயித்துல இருக்கிற தேவி அம்மாவையும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. பண்ணவும் நான் விட மாட்டேன். சரிப்பா சூர்யா, மாசமா இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல என் மருமகளை என் கூடவே வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அது நடக்காம போயிடுச்சு. இல்லம்மா. அத்தை, என்ன பத்தி நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாவும் இருக்கேன். வயித்துல இருக்கிற தேவி அம்மா கூட நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். உங்களை விட்டு தள்ளி இருக்கிறதுனால தேவி அம்மா உங்களை மறந்துட மாட்டாங்க. வயித்துல இருக்கிற தேவி அம்மா கிட்ட நான் பேசும்போதெல்லாம் உங்களை பத்தி தான் கேட்பாங்க. சிஸ்டர் தேவி அம்மா கேக்குறாங்களா? அப்ப சரி. நீங்க நல்லா இருக்கீங்களா, நிம்மதியா தூங்குறீங்களான்னு விசாரிப்பாங்க. என்ன இன்னும் காணோம்? ஹாசினி வருவாங்கம்மா. நீ உட்காரு. இல்ல மாமா, நான் இங்கே நிக்கிறேன். நீ உட்காருமா, வருவாங்க. மாரி சூரிய மாமாவும் கூட்டிட்டு வரேன்னு போன அத்தை இன்னும் காணோம். தாரா போய் கூப்பிட்ட உடனே சூர்யா வந்துருவான். ஆனா மாறி யோசிப்பாளே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் சுஜாதா. ஆனா மாரியும் சூர்யாவும் வரணும் தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா பெரியம்மா, நானும் குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் இருக்கேன். என்ன மாமா, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? சூர்யாவும் மாரியும் திரும்ப வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா தாரா அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது என்னவோ எனக்கு சரியா படல. தாரா திரும்பி வரட்டும், என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். கார் சத்தம் கேக்குது, வந்துட்டாங்க போல. சுஜாதா, மாரியும் சூர்யாவும் வந்திருக்காங்களா? வரல அண்ணி, போனவங்க மட்டும்தான் திரும்பி வந்திருக்காங்க. அத்த, மாரியும் சூரிய மாமா என்ன சொன்னாங்க? திரும்ப வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? மாரிக்கு அங்க இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கான். இங்க நம்ம கூட இருக்கிறத விட அவளுக்கு அங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால இப்போதைக்கு வர முடியாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தையோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். தாயும் சேயுமா தான் வருவாங்களாம். சிஸ்டர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனா மாறி கேட்கலையே. அவ எடுத்த முடிவுல அவ உறுதியா இருக்கிறா. அதான் என் மருமகன் மாறி. மாறி எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். என்ன மாமா சொல்றீங்க? மாறி எடுத்த முடிவுல உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? தாரா போய் கூப்பிட்டு மாறி இங்க உடனே வந்திருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். சிஸ்டர், உங்க பிளான் ஒருவேளை மாம்சுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்ல, பிளான் ஒருவேளை லீக் ஆயிருக்குமோன்னு ஒரு டவுட், அதான் கேட்டேன். அப்பா, போட்டோல இருக்கிற லேடி ஃபேஸ் இப்பதான் நல்லா தெரியுது. நம்ம சூர்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம பெஸ்ட கொடுத்துருக்கோம். இது நம்ம சூர்யா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓ மை காட், 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு.
டைம் போனதே சுத்தமா தெரியலையே. வேணாம் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், காலையில சொல்லிக்கலாம். சாங்கியத்தை பின்றானே. சிஸ்டர் கோட்டர் அடிப்பான் போல இருக்கு. கைய பறக்க படபடபட நடுக்குது. அமைதியா இருக்க மாட்டேன். கை நடுக்கத்திலேயே வளையல் உடைஞ்சிரும் போல் இருக்கு. சிஸ்டர் இவனுக்கு கை நடுக்குது, குடிப்பா போல. சும்மா இருக்க மாட்டேன். கை காட்டு. ஐயோ இவனுக்கு மாம்சு மாதிரி கை நடுக்குது. தினேஷ், வளையல பார்த்து கவனமா போடு. வளையல் உடைஞ்சிட கூடாது. சரிங்கம்மா. தினேஷ் கேர்ஃபுல் பா. ஐயோ, வளையல் உடைஞ்சு நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. அண்ணி, ஸ்ரீஜாக்கு போட்டு வளையல் உடைஞ்சிருச்சு அண்ணி. என்ன தினேஷ், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதுக்குள்ள இப்படி வளையல உடைச்சிட்டியே, பார்த்து போடக்கூடாதா? அம்மா, நீங்க என்னம்மா நான் என்னமோ வேணுனே உடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வளையல் தானேம்மா, விடுங்க. அதான் நிறைய இருக்குல்ல. அம்மா, தினேஷ் ஒன்னும் வேணும்னு செய்யலமா, விடுங்கம்மா. அதுக்கு இல்லப்பா சூர்யா, வளையல் உடைஞ்சா அது நல்லது இல்லன்னு பாட்டி சொன்னாங்கல்லப்பா சூர்யா. இப்ப வளையல் உடைஞ்சதுனால ஸ்ரீஜாவோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. கடவுளே, என் மருமக ஸ்ரீஜா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஆமா தாரா, உன் மத்த மருமகங்க ஹாசினி மாறி அவங்க 2 பேருக்கும் வளையல் போடும்போது வராத பயம்
இப்ப ஸ்ரீஜாவுக்கு மட்டும் ஏன் வருது? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் எப்பவும் மாரிக்கு சப்போர்ட்டா அத்தைக்கு எதிர்ப்பா இருக்கேன்ல. ஆனா ஸ்ரீஜா எப்போ அத்தை கூடவே இருக்கான்ல, அதனாலதான் அத்தைக்கு என்ன பிடிக்கிறத விட ஸ்ரீஜாவை ரொம்ப பிடிக்கும். என்னத்த அப்படிதானே? சூப்பர் அத்தை. ரொம்ப நல்லா பாடுனம்மா. அம்மா ஹாசினி, பிறக்க போற உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு இருக்க? எனக்கு எப்படியும் பையன் தான் பொறுப்பான். சரி, அதனால நான் அவனுக்கு ஹரிஷின் பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்னம்மா இப்படி தசு புசுன்னு பேரை வச்சுக்கிட்டு நல்ல தமிழ் பேரா வைக்கலாம்ல? மாடர்னா வச்சாதான் பாட்டி பின்னாடி பசங்க பேரை மாத்த மாட்டாங்க. இது வேறயா? ஏமா ஸ்ரீஜா, பாட்டி உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? நான் சந்தோஷன் வைக்க போறேன் பாட்டி. ஓ, ஏமா சந்தோஷங்கிறது ஒரு பேரா? சந்தோஷம் இல்ல பாட்டி, சந்தோஷ். சந்தோஷா? அது சரி. மாரி, நீ என்ன பேர் வைக்க போற? அத நான் உங்களுக்கு சொல்றேன் பாட்டி. மாரிக்கு தேவி அத்தை தான் வந்து பொறுக்க போறாங்க. அதனால மாரி தேவின் தான் பேர் வைக்க போறா. என்ன மாரி, கரெக்ட் தானே? இல்லக்கா, இல்லையா? நான் தேவி அம்மா பேரு வைக்க மாட்டேன். என்ன மாதிரி குழந்தைக்கு அம்மா பேரை வைக்க கூடாதா? ஆமா ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா பேரு வைக்க கூடாது. ஏன் மாறி தேவி அக்கா பேரை வைக்க கூடாதுன்னு சொல்ற குழந்தைக்கு? குழந்தைக்கு தேவி அம்மான்னு பேர் வச்சா எல்லாரும் பாப்பாவ தேவி தேவின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. தேவி அம்மா எப்பவும் நான் கும்பிடுற சாமி. அவங்கள தெய்வம் மாதிரி பார்த்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டா அது தப்பா தானே இருக்கும். சாமிய பேர் சொல்லி கூப்பிட கூடாது. தேவி அம்மா எப்பவுமே தேவி அம்மாவா தான் இருக்கணும். அதனால எக்காரணத்து கொண்டும் குழந்தைக்கு தேவி அம்மா பேரு வைக்க மாட்டேன். மாரி, நீ தேவி மேல வச்சிருக்கிறது பக்தி இல்லம்மா, அதுக்கும் மேல